Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நாம இந்த டிராமாவோட எபிசோட் 6 தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸ் நீங்க கண்டினியூவா பார்க்கறதுக்கு பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ எபிசோட் 6 ஓட ஸ்டார்டிங்ல நகுன் அவனோட ஸ்டடி ரூம்ல உட்கார்ந்து கிளாவும் பீமும் எப்படி மீட் பண்ணிருப்பாங்கன்னு யோசிக்கிறான். பட் அவனால சரியா கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. சோ இவனும் ஏறிச்சு விண்டோ வழியா பாப்போட ரூமை பார்த்து நான் எதுக்காக அவனை பத்தியே நினைச்சிட்டு இருக்கேன்னு நினைக்க இப்போ ஒரு சின்ன பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. அதுல நகுன் அந்த போட் ஓட்டுறவர் கிட்ட ஹெல்ப் கேட்டு மேன்ஷனுக்கு வந்துற இங்க பாப் நகுன்காக வெயிட் பண்ணி இங்க உட்கார்ந்து இருக்கான். இத நகுன் பார்த்தோன்னா உனக்கு ரொம்பவே கஷ்டமாயிருது. சோ அவன் பாப் கிட்ட வந்து சாரி சொல்ல பாப்போ நகுனை திட்டாம சரி உள்ள வான்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி போயிடா. நகுனும் பாப் கோவமா இருக்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிறான். சோ அவனும் பாப்ப கூப்பிட்டு அவன் பின்னாடி போக பாப்பும் அவனை கண்டுக்க மாட்டேன்றான். தென் இவங்க ரெண்டு பேரும் உள்ள வந்ததுக்கு அப்புறமா சுவாய் நகுன் கிட்ட டவல குடுக்கறதுக்கு ஓடி வர பாப் சுவாய் கிட்ட இருந்து அந்த டவல புடிங்கிட்டு அட இவன் கையால நகுன் கிட்ட தரான். பட் எதுவும் பேச மாட்டேன்றான். அண்ட் இவன் இந்த மாதிரி பண்றது நகுனுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகுது. சோ இவனும் அவன் என் மேல கோவமா இருக்கும் போது கூட என் மேல அக்கறைய காட்டுறான். எனக்கு அவன் மேல இருக்கிற ஃபீலிங்ஸ் இப்படி இன்க்ரீஸ் ஆயிட்டே போச்சுன்னா நான் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறான். கட் பண்ணா நெக்ஸ்ட் டே மார்னிங் நகுன் ஏடிச்சதோ அவன் ஸ்ட்ரைட்டா பாப்போட ரூமுக்கு வர வாங்க அவனை ஸ்டாப் பண்ணி லார்ட் எப்பவோ பெட்ரோலுக்கு கிளம்பிட்டாருன்னு சொல்றான். தென் நீ யாருக்காக இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு நகுன் கேட்க வாங்கோ நான் இங்க காட்டு வாங்குறதுக்கு உட்காந்து இருக்கேன்னு போய் சொல்றான். அப்ப உள்ள இருந்த பாப் இரும்புற சத்தம் கேட்கவும் இதுக்கு என்னடா சொல்ல போறேன்னு நகுன் காங்க பாக்க இவனும் நேற்று லார்ட் மலையில நனைஞ்சனால அவருக்கு ஃபீவர் வந்துருச்சு. அதனாலதான் அவரு உங்களை உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லிருக்காருன்னு சொல்றான். அண்ட் இதை கேட்டு நகுனும் அங்க ஹாலியே உட்காந்து பாப்போட ரூமையே பாத்துட்டு இருக்க இவங்க 4 பேரும் காமெடி பண்ணி அவனை சிரிக்க வைக்க பாக்குறாங்க. பட் எதுவுமே வேலைக்காகல. அவன் பாப்போட ரூம் டோரையே தான் பாத்துட்டு இருக்கான். அப்ப பாப்பா ஒரு செகண்ட் அவன் ரூம் டோரை ஓபன் பண்ணிட்டு அகைன் க்ளோஸ் பண்ணிடுற. இத பார்த்து நகுனும் கடுப்பாயிட்டு அவன் ரூமுக்கு போய் டோரை க்ளோஸ் பண்ணிடுறான். ஆனா இப்ப இவங்க 4 பேரும் கிச்சனுக்கு வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்ப எனக்கு மாஸ்டர் கிளாவ் சிரிச்சு பேசுறத பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பட் இப்ப நடக்கிறத பார்த்தா எல்லாம் பழைய நிலைமைக்கு போற மாதிரி தெரியுதுன்னு முயன் சொல்ல அது கேட்டு சாயோ நீங்க எதை பத்தி சொல்றீங்க? மாஸ்டர் கிளாவ் பிச்சிட்ல இருந்து திரும்ப வந்தப்ப ஹாப்பியா தானே இருந்தாருன்னு கேட்க அதுக்கு முயனும் ஆரம்பத்துல அவரு ஜாலியா தான் இருந்தாரு. அவரும் லார்ட் பாப்பும் சேர்ந்து புக்ஸ் படிப்பாங்க. அந்த புரியாத டாபிக்ஸ் 2 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பட் அது எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான் நல்லா போச்சு. அதுக்கப்புறமா அவங்க பார்க்கும் போதெல்லாம் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. சில நேரத்துக்கு 2 பேரும் பேசாம கூட இருப்பாங்கன்னு சொல்ல இப்போ ஒரு சின்ன பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. அதுல பாப்பும் கிளாவும் ஸ்டடி ரூம்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்க அதை இவங்க 3 பேரும் வெளியே இருந்து கேட்டுட்டு இருக்காங்க. அதாவது கிளாவ் மேன்ஷனோட ரூல்ஸையும் மீறி ஆல்கஹால மேன்ஷனுக்குள்ள கொண்டு வந்திருக்கான். சோ பாப்புக்கு அந்த விஷயம் தெரிய வந்தோட அவன் கிளாவ திட்ட கிளாவும் பாப் கூட சண்டை போட்டு வெளியே வந்துட்டு நீ ஒன்னும் என் மேல அக்கறைய காட்ட தேவையில்ல, நான் இதுக்கப்புறம் இந்த மேன்ஷன்ல ஸ்டே பண்ண மாட்டேன்னு கோவமா சொல்லிட்டு இவன் சுவாய் கிட்ட டே நீ என்னோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த சின்ன மேன்ஷனுக்கு போடா, ஐலாட் இங்க வந்ததும் இத பத்தி நானே அவர்கிட்ட சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் சுவாய் கிட்ட கட்டி அவனை வேலை செய்ய அனுப்பிட்டு இவனும் அங்க ரெண்டு கோவமா வெளியே போறான். அண்ட் அதுக்கப்புறத்துல இருந்து கிளாவ் மெயின் மேன்ஷன் பக்கமே வரல. சோ இத பத்தி காங் சொல்லிட்டு அவரு அதுக்கப்புறமா ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாரு. தென் கிடைக்கிற சின்ன சின்ன பிரேக் டைம்ல அவர் வெளியே போக ஆரம்பிச்சாருன்னு சொல்ல அது கேட்டு முயனும் ஆரம்பத்துல அவர் அவரோட அப்பாக்காக தான் ஃபீல் பண்றாருன்னு நினைச்சேன். பட் நாட்கள் போக போக அவர் ஆல்கஹாலுக்கு அடிக்ட் ஆயிட்டாருன்னு சொல்ல அந்த டைம்ல லார்ட் பாப் மாஸ்டர் கிளாவ நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டாரு. அவரால் அப்ப சரியா சாப்பிட முடியல, தூங்க முடியல. இருந்தாலும் அவர் அடிக்கடி சின்ன மேன்ஷனுக்கு போயிட்டு அவரு மாஸ்டர் கிளாவ சீக்கிரட்டா போய் எட்டி பாத்துட்டு வருவாருன்னு காங் சொல்ல பட் இதுல மோசமான விஷயம் என்னன்னா மாஸ்டர் கிளாவ் காணாம போறதுக்கு முன்னாடி கூட அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு சுவாய் சொல்றான். தென் இவங்க இப்படியே பேசிக்கிட்டே பாப்போட ரூம் வரைக்கும் வந்துற சுவாய் மத்தவங்க கிட்ட இப்ப மாஸ்டர் கிளாவுக்கு மெமரி லாஸ் ஆனது நல்லதுக்குதான்னு தோணுது. அவரு சம்டைம்ஸ் புரியாத லாங்குவேஜ்ல பேசி வினோதமா நடந்துக்கிறாரு. பட் இத அவரோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸோட கம்பேர் பண்ணி பார்த்தா இது எவ்வளவோ மேல்னு சொல்ல அது கேட்டு முயனும் அவங்க பழைய மாதிரி சிரிச்சு பேசுறத பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் அதே நேரத்துல இவங்க அகைன் சண்டை போட்டு பிரிஞ்சிருவாங்களோன்னு நினைச்சு எனக்கு பயமா இருக்குன்னு சொல்ல இதே எல்லாத்தையும் பாப்பா அவன் ரூம்குள்ள இருந்து கேட்டுட்டு இவன் அவன் ஜாமுக்கு பண்ண அட்வைஸ் நினைச்சு பாக்குறான். அதே நேரத்துல இங்க ஜாமும் அதை பத்தி நினைச்சு பாத்துட்டு உட்காந்து இருக்க கேவ அவனை பார்த்து ஏன்டா நீ சாப்பிடாம சைலண்டா உட்காந்து இருக்கன்னு கேக்குறான். அண்ட் அதுக்கு ஜாமு நீ இப்படி பாத்துட்டே இருக்கிறனால எனக்கு வந்த பசியும் போயிருச்சுன்னு சொல்ல இதை கேட்டு கேவும் லைட்டா கடுப்பாயிட்டு நேத்து நீ எல்லாரும் முன்னாடியும் என்ன திட்டினேன், சரி இதை பேசி சரி பண்ணிக்கலான்னு நினைச்சிட்டு நான் உனக்காக லஞ்சா செஞ்சு கொண்டு வந்தா நீ அகைன் இப்படி பேசுறியான்னு கேட்டுட்டு நான் இங்க வந்திருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க 2 எஞ்சி போக ஜாம் அவன் கைய பிடிச்சி இழுத்து அவனை உட்கார வைக்கிறான். தென் நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கலன்னு சொல்லிட்டு இவன் கேவ் கொண்டு வந்த ஃபுட்டை டேஸ்ட் பண்ணி பாக்க அத பாட்டு கேவும் என்னால ஒன்னும் புரிஞ்சுக்கவே முடியல, நீ என்ன என்கிட்ட சாஃப்டா பேசினா குறைஞ்சா போயிருவ, சின்ன வயசுலாம் நீ என்ன ப்ரொடெக்ட் பண்ண, பட் இப்ப நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம் ஏன் நீ என்ன திட்டிட்டே இருக்கன்னு கேட்க இப்ப இன்னொரு ஒரு சின்ன பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. அதுல கேவும் ஜாமும் ஷாப்பிங் பண்றதுக்கு மார்க்கெட்டுக்கு வந்திருக்காங்க. அப்ப கேவ் அங்க இருக்கிற ஹேண்ட் கர்ச்சீஃப பார்த்து அதை வாங்குறதுக்கு போக இந்த லேடியோ இது நல்லா இருக்கும்னு பாய்ஸ் யூஸ் பண்ற கர்ச்சீஃப் எடுத்து காட்டுறாங்க. ஆனா கேவோ இல்ல எனக்கு இடம் பிடிச்சிருக்குன்னு இவன் கேர்ள்ஸ் யூஸ் பண்ற கர்ச்சீஃப சூஸ் பண்ண இந்த லேடியோ அவனை ஒரு மாதிரி பாக்குறாங்க. அதோட அங்க பக்கத்துல இருக்கிற கார்ட்ஸும் அவனை பாக்க அதுல ஒருத்தன் இன்னொருத்தன் கிட்ட அவனோட பேரு கேவ், அவன் ஹைலார்ட் சிண்டாரா நூரா கூட கடைசி பையன். ஆனா அவங்க வீட்டுல எல்லாருமே பசங்க தான். பட் நான் ஒரு ரூமரை கேள்விப்பட்டேன் அவங்களோட அம்மா அவங்க பசங்களை ஒரு பொண்ணு மாதிரி தான் வளர்ப்பாங்களான்னு சொல்ல அதை கேட்டு இன்னொரு காரம் என்னடா வினோதமான ஃபேமிலியா இருக்கு, ஒரு பையனை எப்படி அவங்க ஒரு பொண்ணு மாதிரி வளர்ப்பாங்க, இதெல்லாம் அவங்களுக்கு அசிங்கமா ஃபீல் ஆகாதான்னு கேட்டு பேசி சிரிச்சிட்டு இருக்க கேவ் அதை கேட்டும் கேட்காத மாதிரி சைலண்டா இருக்கான். ஆனா ஜாம் சைலண்டா இருக்காம அவங்க கிட்ட போய் அவங்கள மிரட்டுறான். தென்
டென்னி போய் கேவோட பத்தி ஜாம் கிட்ட சொல்லிட்டு எனக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா அங்க முதலாலாம் நீண்டா வந்து நிப்பேன், பட் இப்ப எடுக்காத நீ என்ன இவ்வளவு கஷ்டப்படுறன்னு கேட்க இப்ப ஜாம் ஒரு சின்ன பிளாஷ்பேக்க நினைச்சு பாக்குறான். அதுல கேவ் ஜாம் கிட்ட சண்டெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு அவன் அங்க ரெண்டு கூட்டிட்டு போறப்ப இந்த ரெண்டு பேர்ல ஒருத்தன் இவங்க பண்றத பார்த்தா ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் மாதிரி இருக்குன்னு சொல்லி சிரிக்கிறான். ஆண்டோட கேட்டதும் சில பேர் ஜாவன் கேவை திரும்பி பார்க்க அதுல இருந்து ஜாம்க்கு இன்செக்யூரிட்டி வர ஸ்டார்ட் ஆயிருச்சு. சோ இப்ப அதை பத்தி இவன் நினைச்சு பார்த்துட்டு நான் உன்னை திட்டலனா வேற யாரும் உன்னை திட்டுவா, நான் உன்னை என்னோட தம்பியாதான் பாக்குறேன்னு சொல்லி சமாளிக்க அதை கேட்டு கேவோ நீ ஏன் அப்படி நினைக்கிறேன்னு கேக்குறான். ஆண்டோட ஜாமோ ஏன்னா நம்ம தான் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சுன்னு சொல்ல வர கேவ் அவனை பாடியில ஸ்டாப் பண்ணி இது உண்மை கிடையாது, கிளாவுன்னா நம்மளோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, பட் நீ இது வரைக்கும் அவனை திட்டினது இல்லையே என்ன சொல்லிட்டு நீ சில நேரத்துக்கு என்ன தள்ளி விடுற, பட் இன்னும் சில நேரத்துல நீ என்கிட்ட கைண்டா நடந்துக்கிற, இது ரெண்டுத்துல எது உண்மை, உன்னோட உண்மையான ஃபீலிங்ஸ பத்தி என்கிட்ட சொல்லுன்னு கேட்க அதுக்கு ஜாமோ எனக்கு உன்னை பிடிக்கும்னு சொல்லிட்டு இவன் அவனோட லவ் அக்செப்ட் பண்ற ரேஞ்சுக்கு வந்துடுறான். பட் அந்த டைம்ல ஒரு பேஷண்ட் அங்க வரவும் ஜாம் கேவ விட்டு தள்ளி வந்துட்டு நீங்க ரெண்டு கிளம்பு நான் என்னோட பேஷண்ட் போய் பாக்கணும்னு சொல்ல ஆனா ஜாம்னு கேவ ஆரம்பிக்கிறான். பட் அதுக்குள்ள ஜாமோ நான் உன்னை என்னோட தம்பியாதான் பாக்குறேன், சோ இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணாடன்னு சொல்லிட்டு அவன் ரூமுக்கு போயிடுற. இதை கேட்டு கேவா அங்க உட்காந்து அழுகுறான். நாளைக்கு நைட்டு நக்குன் ஃபீவர்ல படுத்து தூங்கிட்டு இருக்க பாப்பா அங்க வந்து சிவாய் கிட்ட இவன் எவ்வளவு நேரமா அப்படி தூங்கிட்டு இருக்கான்னு கேக்குறான். அந்த இடத்துக்கு சிவாயும் நக்குன் காலையில ரெண்டு எதுவும் சாப்பிடாம வெயில உட்காந்து திறந்தத பத்தி சொல்லிட்டு சோ இவருக்கு ஈவினிங்ல இருந்து ஃபீவர் அதிகமாயிருச்சுன்னு சொல்ல அது கேட்டு பாப்போ சிவாய் கிட்ட நீ போய் ஒரு ஈரமான டவலை கொண்டு வா, அதோட நீ கிச்சனுக்கு போயிட்டு அங்க இருக்கிற சர்வன்ஸ் கிட்ட ஃபீவருக்கான மெடிசனை ரெடி பண்ண சொல்லுன்னு ஆர்டர் கொடுத்து அவனை அங்க இருந்து அனுப்பி விடுறான். இவன் நக்குனோட கைய பிடிச்சி அவன் கிட்ட சாரி சொல்லிட்டு இதுக்கப்புறம் நான் உன் மேல இந்த மாதிரி கோவப்பட மாட்டேன்டான்னு சொல்றான். நான் இப்ப நக்குனுக்கு வர கனவை காட்டுறாங்க. அதுல கிளாவோட அப்பாக்கு பனிஷ்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிர கிளாவோட நிறுத்த சொல்லி கட்டுறான். அப்ப பாப்பா அவனை பிடிச்சிட்டு டே சைலண்டா இருறா, அப்படி இல்லன்னா உனக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்கன்னு சொல்ல கிளாவோட கேட்காம என் அப்பா எந்த ஒரு தப்பும் பண்ணலன்னு அகைன் கட்டுறான். தென் நீங்க அவரை விட்டுருங்க எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லி கட்ட அடக்கிட்டு பாப்ப உடனே கிளாவோட வாய க்ளோஸ் பண்ணிட்டு டே பேசுறத பாட்டு பேசு, இத உன்னோட அப்பா கேட்டாருன்னா எவ்வளவு ஃபீல் பண்ணுவாருன்னு கேட்க கிளாவ் அங்க அடி வாங்கிட்டு இருக்கிற அவனோட அப்பாவை நிமிடு பாக்குறான். தென் இவன் கோவத்துல ஏண்டிச்சு எல்லாரையும் பார்த்து உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன், என் அப்பாவோட இந்த நிலைமைக்கு காரணமானவங்களை என் கையால கொள்ளுவேன்னு கட்ட அடை கேட்ட உடனே பாப் கிளாவ பிடிச்சு அவனை கண்ட்ரோல் பண்றான். தென் அதுல ரெண்டு கொஞ்ச நாள் கழிச்சு சேர்டுனா கிளாவோட அப்பாக்கு எதிராக ஸ்டடி பண்ணிருக்கான்றத கிளாவ் கண்டுபிடிச்சிடுறான். சோ அதால அவன் அங்க ரெண்டு கோவமா வெளியே கிளம்புறப்ப பாப்பா அவனை பிடிச்சி ஸ்டாப் பண்ணி சேடால எப்படி அதெல்லாம் பண்ணிருக்க முடியும், அதுக்கெல்லாம் சான்ஸ் இல்லன்னு சொல்லிட்டு அவனை பொறுமையா இருக்க சொல்றான். ஆனா கிளாவோ இப்ப செம்ம கோவத்துல இருக்கறனால எனக்கு எதை பத்தியும் கவலை இல்ல, நான் என் அப்பாக்காக ரிவெஞ்ச் எடுத்தே அவன்னு சொல்லிட்டு இவன் பாப்பா கீழே தள்ளி விட்டுற அதுல கிளாவ் அவன் டேபிள்ல வச்சிருந்த ஆல்கஹால் கீழே கொட்டி அவனோட நோட் புக் ஈரமாயிருது. அப்ப பாப்போம் திரும்பி அந்த ரிங்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் உன்னை மார்க்கெட்டுக்கு போகாதுன்னு சொல்லியும் நீ அங்க போயிட்டு இந்த ஆல்கஹாலை இங்க வாங்கிட்டு வந்திருக்கியான்னு கேட்டு கோவப்பட கிளாவோ அவன் திட்டுறத கண்டுக்காம இவன் வேகமா அந்த டேபிள் கிட்ட போயிட்டு அவனோட நோட் புக் என்னாச்சுன்னு எடுத்து பாக்குறான். கட்பனா இப்ப நகுன் அந்த கனவுல இருந்து எந்திரிச்சதும் இவன் அவனோட கனவுல பார்த்த விஷயத்த எல்லாத்தையும் ஒரு நோட் புக்ல எழுதுறான். அடுப்படி கிளாவுக்கு சேர்டு மேல சந்தேகம் வந்திருக்கு. சோ இவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை பீம பட்டினோட கிடையாது. அந்த கிளாவ் சந்தேகப்பட்டது சரியா தப்பான்றது எனக்கு தெரியல, பட் சேர்டு கிளாவ கொண்டு இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் அவன் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்ப அவன் ஏதோ பேய பார்த்த மாதிரி பயந்தான். சோ அவனுக்கு கிளாவ் இறந்து போன விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறப்ப சுவாய் அங்க வந்து மசரி இப்ப உங்களுக்கு உடம்பு சரியாயிருச்சான்னு கேக்குறான். அண்டடுக்கு நகுனும் சுவாய் கிட்ட என்ன நைட்டு ஃபுல்லா பாட்டுக்கிட்டு தேங்க்ஸ் தானே சொல்ல சுவாயோ அடிக்கடிக்கு நீங்க என்கிட்ட தேங்க்ஸ் சொல்றீங்க, நீங்க இதுக்காக லார்ட் பாப் கிட்ட தான் தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா அவரு தான் உங்களை நைட்டு ஃபுல்லா இங்க இருந்து பாட்டுக்கிட்டாருன்னு சொல்றான். அண்ட் அதுக்கப்புறமா நகுன் பாப்புக்கு மெடிசன் கொடுக்கறதுக்கு அவன் ரூமுக்கு போக இவங்க 3 பேரும் அவனை சேர் பண்ணி உள்ள அனுப்புறாங்க. தென் நகுன் பாப்புக்கு மெடிசனை கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா நான் உன்கிட்ட சொல்லாம வெளியே போனதுக்கு சாரின்னு சொல்ல அதுக்கு பாப்போ நானும் உன் மேல கோவப்பட்டதுக்கு சாரின்னு சொல்றான். தென் நான் உன் மேல வச்சிருக்கிற அக்கறையில தான் அப்படி பண்ணிட்டேன்னு சொல்ல வர நகுன் அவனை பாடியில ஸ்டாப் பண்ணி எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நான் எங்க போறதா இருந்தாலும் உன்கிட்ட சொல்லிட்டு போறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்றான். அதுக்கப்புறமா 2 பேரும் கொஞ்ச நேரத்துக்கு எதுவும் பேசாம சைலண்டா இருக்க பாப் மெதுவா நகுன் கிட்ட வந்து அவனோட ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்றான். அண்ட் அந்த டைம்ல இவங்க 3 பேரும் கதவை ஓபன் பண்ணி உள்ள விழுந்துற அந்த சத்தம் கேட்ட உடனே நகுன் எஞ்சி நின்னுறான். அண்ட் பாப்பும் பிளாங்கெட்டை இழுத்து போட்டி படுத்துற நகுன் அங்க இருக்கிற எல்லாருக்கும் கேக்குற மாதிரி நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, நான் சில புக்ஸ் எடுக்கிறதுக்கு சின்ன மேன்ஷனுக்கு போயிட்டு வரேன், நம்ம ஈவினிங் மீட் பண்ணலாம்னு சொல்லி கத்திட்டு இவங்க 2 வெளியே வந்துடுறான். இப்ப நகுன் சின்ன மேன்ஷன்ல இருக்கிற இவனோட ரூமுக்கு வந்துட்டு அங்க இருக்கிற எல்லா நோட்ஸுமே எடுத்து பாக்குறான். பட் இவன் தேடுற நோட் மட்டும் அவனுக்கு கிடைக்கல. அப்ப சுவாய் அவன் கிட்ட மாஸ்டர் நீங்க என்ன தேடுறீங்கன்னு கேட்க நகுனும் அவன் கனவுல பார்த்த நோட்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றான். அண்டாடி கேட்டு சுவாயும் இதை என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா நான் எடுத்து கொடுத்திருப்பேன்னு சொல்லிட்டு இவன் நகுன் தேடிட்டு இருக்கிற நோட்டை பெட்டு கடியில இருந்து எடுத்து கொடுக்குறான். தென் நகுன் அந்த நோட்டை ஓபன் பண்ணி பார்க்க அதுல கிளாவ் வேற லாங்குவேஜ்ல எழுதி வச்சிருக்கான். சோ நகுன் அந்த நோட்டை சுவாய் கிட்ட காட்டி இதை உன்னால படிக்க முடியுமாடான்னு கேட்க சுவாயோ நீங்க இதை யாருக்கும் புரியக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த லாங்குவேஜ்ல எழுதிருக்கீங்கன்னு சொல்றான். அண்டாடி கேட்டு நகுனும் கிளாவும் என்ன மாதிரியே யாருக்கும் புரியக்கூடாதுன்னு ஃபாரின் லாங்குவேஜா யூஸ் பண்ணிருக்கான். சோ கண்டிப்பா இதுல இருக்கிற டீடைல்ஸ் முக்கியமானதா இருக்கணும்னு நினைக்கிறான். தென் அன்னில இருந்து கண்டினியூஸா ஒரு வாரத்துக்கு இவன் கிளாவ் எழுதின லாங்குவேஜ படிக்க ட்ரை பண்றான். பட் ஒரு வாரம் அட படிச்சும் இவன் நோட்ல இருக்கிற ஒரு வேர்டுக்கான மீனிங் மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கான். சோ அதுபடி இவனும் கிளாவ் நைட்டு 2 மணி வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்திருப்பான்னு நினைச்சிட்டு இருக்கிறப்ப பாபாங்க வந்து நகுனோட ரூம்
ரூம் டோரை நாக் பண்ணி இன்னும் 2 நாள்ல நியூ இயர் வரப்போகுது. சோ இப்ப மேன்ஷன்ல இருக்கிற எல்லாரும் செலிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல அதை கேட்டு நக்குனும் ஓகே நான் வரேன்னு சொல்லிட்டு அவனோட நோட் புக்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே போறான். அதுக்கப்புறமா நக்குனும் பாப்போம் கிச்சன் சைடுக்கு வந்துட்டு அங்க நடக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்கிறப்ப பாப்போட கசின்ஸ் அங்க வந்துட்டு நக்குனை கலாச்சிட்டு போறாங்க. பட் நக்குன் அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டேன்றான். தென் அவங்க கேவ பாட்டதும் இவன் அவனை கூப்பிட்டு நீயும் இங்கதான் இருக்கியான்னு கேட்க கேவ் நக்குனை பார்த்து சோகமா ஸ்மைல் பண்றான். அண்டோட பார்த்து நக்குனும் ஏதோ சரியில்லைன்றத புரிஞ்சுக்கிட்டு இவன் கேவ் கூட தனியா உட்காந்து பேசுறப்ப கேவோ ஜாம் இவன் கிட்ட நடந்துக்கிற விதத்தை பத்தி சொல்றான். அண்டாடி கேட்டு நக்குனும் நீ ஒருத்தர லவ் பண்றியா, அது நல்ல விஷயம் தான், பட் நீ அதுல உன்னையும் சேர்த்து லவ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இவன் கேவோட ஹேர் ஸ்டைல லைட்டா சேஞ்ச் பண்ணி விடுறான். தென் உனக்கு இருக்கிற அழகுக்கு நீ மட்டும் இப்ப பிச்சிட்ல இருந்தனா அங்க இருக்கிற எல்லாருமே உன் பின்னாடி தான் சுத்துவாங்கன்னு சொல்லிட்டு நீ ஃபர்ஸ்ட் ஒன்னு நீயே லவ் பண்ண, நீ அப்படி பண்ணா ஒரு நாள் அவனே உன்கிட்ட வருவான். சப்போஸ் அவன் வரலனாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ அவனை மறந்துட்டு அடுத்த வழிய பாக்க ஆரம்பி, கண்டிப்பா ஒரு நாள் உனக்கானவன் உன்னை தேடி வருவான்னு அட்வைஸ் பண்றான். அதுக்கப்புறமா நக்குன் அங்க இருக்கிற பேம்பூஸ பாக்க அதுல இருந்தே உனக்கு ஒரு ஐடியா வருது. சோ இவன் கேவ் கிட்ட நியூ இயர் இப்ப வரப்போகுது, சோ இப்ப நம்ம ஏதாச்சும் ஃபன் பண்ணலாமான்னு கேட்டுட்டு இவன் பாப்பா கூப்பிட்டு நீ சுவாய இங்க வர சொல்றியான்னு கேட்க பாப்போம் சரின்னு தலையாட்டிட்டு அவன் சுவாய கூப்பிடுறக்க அங்க இருந்து போறான். அடுத்த நாள் கோவில் பக்கத்துல ஒரு ரிச்சுவல் நடக்குது. அதுல சில பேர் மத்தவங்களுக்கு பிளெஸிங்ஸ் கொடுத்துட்டு இருக்க அந்த குரூப்ல பாப்பும் ஜாமும் இருக்காங்க. அப்ப இவங்களும் இந்த இடத்துக்கு வந்துட்டு சுத்தி பாக்குறப்ப நகுன் கேவ் கிட்ட இங்க யாரும் தண்ணிய வச்சு விளையாட மாட்டாங்களான்னு கேக்குறான். ஆண்டடுக்கு கேவும் இது நியூ இயர் தானே, தென் எடுக்காக வெட்டிங்ல பண்ற செரிமனியை இங்க பண்ணணும்னு கேட்க அதை கேட்டு நகனும் தென் இந்த காலகட்டத்துல அந்த கேம்ஸ் வெறும் ரிச்சுவலா தான் யூஸ் பண்றாங்க போலன்னு நினைக்கிறான். அப்ப கேவ் ஜாம பாக்க ஜாமும் கேவ பார்த்துட்டு அவனை அவாய்ட் பண்றான். சோ அதை பார்த்து கேவும் நகுன் கிட்ட இங்க கூட்டம் அதிகமா இருக்கு, சோ நம்ம ஃபர்ஸ்ட் உள்ள போய் ப்ரே பண்ணிட்டு அதுக்கப்புறமா இங்க வரலாம்னு சொல்ல நகுனும் ஓகேன்னு இவன் மத்தவங்க கிட்ட நம்ம ஃபர்ஸ்ட் கோவிலுக்குள்ள போயிட்டு வந்துடலாம்னு கூப்பிடுறான். அப்ப சாயோ நான் ஃபர்ஸ்ட் லார்ட் பாப் கிட்ட போயிட்டு வரட்டுமான்னு கேக்குறப்ப நகுனுக்கு அந்த கோயிலுக்குள்ள இருந்து ஃபார்ச்சூன் டெல்லரோட வாய்ஸ் கேக்குது. சோ இவன் உடனே அந்த வாய்ஸை ஃபாலோ பண்ணி அங்க இருந்து ஓடி போக மத்தவங்களும் அவனை ஃபாலோ பண்ணி பின்னாடி போறாங்க. தென் நகுன் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா இவங்க நகுனை பாட்டு நான் உனக்கு ஒரு கிஃப்ட் தரேன்னு சொல்ல கேவ் நகுன் கிட்ட இவங்க உனக்கு தெரியுமாடான்னு கேக்குறான். அண்டாடுக்கு நகுனும் இவங்க நல்லவங்க தான், இவங்களால நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்றப்ப அங்க இருக்கிற சில லேடிஸ் எல்லாம் 2 பைட்டியும் மீட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி காசிப் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த நகுனும் அவங்கள பாட்டு இவங்களுக்கு எல்லாம் வேற வேலை இல்லைன்னு நினைச்சிட்டு இவன் இந்த ஃபார்ச்சூன் டெல்லர் கிட்ட எனக்கு கிளாவ பட்டின கனவு வந்தது, ஆனா அவன் நீங்க சொன்ன மாதிரியே கொலை செய்யப்பட்டிருக்கான், சோ நான் அந்த கொலைக்காரனை கண்டுபிடிச்சிட்டா நான் வீட்டுக்கு போயிடலாமான்னு கேட்க இவங்களும் ஃபர்ஸ்ட் நீ என் கைய புடி, நான் உனக்காக ஒண்ணு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இவங்க நகுனோட கையில ஒரு ஸ்டோனை வைக்கிறாங்க. அப்ப இவங்களோட கை நகுனோட கையில டச் ஆனதும் இவங்க வேற ஆளா மாதிரி நகுனுக்கு தேவையான க்ளூவை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா இவங்க நார்மல் ஆயிட்டு அந்த ஸ்டோனை பத்தி சொல்ல ஆரம்பிச்சிட அதை பாட்டு கேவோ நகுனை கூப்பிட்டு இவங்களை பார்த்தா மனநிலை பாதிக்கப்பட்டவங்க மாதிரி இருக்காங்க, சோ வாடா நம்ம இங்க இருந்து போயிடலாம், இங்க இருக்கிறவங்க எல்லாரும் நம்மளதான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்ல நகுனோ எனக்கு 1 நிமிட் டைம் கொடுறா, நான் இவங்க கிட்ட இன்னும் பேச வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு இவன் இந்த ஃபார்ச்சூன் டெல்லர் கிட்ட நீங்க சொன்னதை எனக்கு இன்னொரு தடவை தெளிவா சொல்றீங்களான்னு கேக்குறான். பட் அதுக்குள்ள இந்த ஃபார்ச்சூன் டெல்லரை பிடிக்கிறதுக்கு அங்க கார்ட்ஸ் வந்துற இவங்களும் நகுன் கிட்ட நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. அப்ப நகுனோ ஏன்டா இப்படி பண்றீங்கன்னு டென்ஷன் ஆக சாயும் சுவாயும் நீங்க அவங்க கிட்ட எல்லாம் பேசாதீங்க மாஸ்டர், நீங்க அகைன் காணாம போயிட்டா லார்ட் பாப் ரொம்ப கவலைப்படுவாருன்னு சொல்லி அட்வைஸ் பண்றாங்க. அப்ப நான் இப்ப இவங்க 4 பேரும் கோவிலுக்குள்ள இருக்கிறப்ப கேவ் அகைன் நகுன் கிட்ட உனக்கு அந்த ஃபார்ச்சூன் டெல்லரை தெரியுமான்னு கேக்குறான். ஆண்டடுக்கு நகுனும் நான் அவங்கள 2 தடவை தான் மீட் பண்ணிருக்கேன், பட் மக்கள் அவங்கள அந்த மாதிரி ஜட்ஜ் பண்றது எனக்கு பிடிக்கல, லைக் அவங்களா என்ன ஒரு குடிகாரன்னு ஜட்ஜ் பண்ற மாதிரி அண்ட் உனக்கு பசங்களை பிடிக்கும்ன்றதுக்காக ஒன்னு ஜட்ஜ் பண்றாங்கல்ல அந்த மாதிரின்னு சொல்லிட்டு நாம என்ன ஃபேஸ் பண்றோம்ன்றது நம்மளுக்கு தான் தெரியும், பட் அவங்களுக்கு இது எல்லாமே வெறும் காசிப் மட்டும் தான், அண்ட் ஜஸ்ட் பிகாஸ் நம்ம மற்றவங்களை விட டிஃபரெண்டா இருக்கறனால நாம ஒன்னும் கெட்டவங்களா ஆகிர முடியாதுலன்னு சொல்ல கேவோட கேட்டு நகுனோட கைய பிடிச்சு அவனை கம்ஃபர்ட் பண்றான். அப்ப நகுனும் ஜாமோட பிரச்சனையும் இதுதான், அவன் அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்றத பத்தி யோசிக்காம இருந்தாலே பிரச்சனை முடிஞ்சிரும்னு சொல்லிட்டு இவன் அந்த ஃபார்ச்சூன் டெல்லர் இவனுக்கு கொடுத்த ஸ்டோனை இவன் கேவ் கிட்ட கொடுத்து ப்ரே பண்ண சொல்றான். கேவும் அந்த ஸ்டோனை வாங்கி பார்த்துட்டு இது பார்க்க நார்மல் கல்லு மாதிரி தான் தெரியுது, இந்த மாதிரி ரிவர் சைட்ல நிறைய கிடைக்கும்னு சொல்ல நகுனும் பட் அதை ட்ரை பண்ணி பாக்குறதுல ஒன்னும் பிரச்சனை இல்லையேன்னு சொல்றான். அதனால கேவ் அந்த ஸ்டோனை வச்சு ப்ரே பண்ணிட்டு அதை அவன் பேக்கெட்ல வச்சுக்கிறான். அதுக்கப்புறமா இவங்க அகைன் பாப்ப மீட் பண்றக்கு வர பாப் நகுன் கிட்ட எஞ்சி வந்துட்டு ஆச்சரியமா இருக்கு, நீ இன்னும் இங்கதான் இருக்கியா, நீ அந்த ஃபார்ச்சூன் டெல்லர் கூட சேர்ந்து ஓடி இருப்பேன்ல நான் நினைச்சேன்னு சொல்லி கலாய்க்க அதுக்கு நகுனும் நான் தான் உனக்கு ஆல்ரெடி ப்ராமிஸ் பண்ணிருக்கேன்லன்னு சொல்லிட்டு டெனி இப்ப நான் உன்கிட்ட இருந்த பிளெஸிங்ஸ் வாங்கிக்கலாமான்னு கேக்குறான். சோ பாப்போம் நகுனுக்கு சந்தனத்தை வச்சு விட்டுட்டு என்னடா அப்படியே உட்காந்து இருக்க, எப்படி தண்ணி ஊட்டணும்ன்றதையும் மறந்துட்டியான்னு கேட்க நகுனும் நான் அதெல்லாம் மறக்கல, பட் நான் பிச்சிட்டோட ஸ்டைல்ல தண்ணி ஊட்டட்டுமான்னு கேட்டுட்டு இவன் சுவாய் கிட்ட கைய நெட்டியாட குர்றான்னு சிக்னல் காட்ட சுவாய் உடனே பேம்பூ ஸ்டிக்ல பண்ண வாட்டர் கன்ன நகுன் கையில வைக்கிறான். அப்ப பாப்போம் இதுக்கு இவன் கொண்டு வந்திருக்கான கன்ஃபியூஸ்டா பாட்டது இருக்கிறப்ப நகுன் அவனோட ஃபேஸ்லயே தண்ணி அடிச்சு விட்டுறான். அப்ப பாப்போம் எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இப்படி பண்ணிருப்பேன்னு கோவமா கேட்டுட்டு பதிலுக்கு இவனும் நகுனோட ஃபேஸ்ல தண்ணியை தெளிச்சு விட இப்ப நகுனும் எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இப்படி பண்ணிருப்பேன்னு கேட்டுட்டு இவன் பாப் கிட்ட இருந்தா அந்த பவுல வாங்கி அவனோட ஃபேஸ்ல ஊட்டி விட்டுட்டு அங்க ரெண்டு ஓடிடுறான். என்னோட பாட்டு மட்டவங்களாம் அப்படியே அங்க விளையாட ஆரம்பிக்க கேவ் ஜாம் கிட்ட வந்துட்டு நானும் கிளவ் பண்ண மாதிரியே பண்ணட்டுமான்னு கேக்குறான். பட் அதுக்கு ஜாமோ என்னால இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் விளையாட முடியாது, அப்புறம் எனக்கு ஃபீவர் வந்துரும்னு சொல்ல அதை கேட்டு கேவ் அந்த வாட்டர் கண்ணை கீழே போட்டுட்டு தென் நான் எப்பவும் பண்ற
மாதிரியே பண்ணட்டுமான்னு கேட்க ஜாமு அதுக்கு ஓகே சொல்லிட்டு நீ இதை முடிச்சதுக்கு அப்புறமா கிளாவு கூட போய் விளையாடுன்னு சொல்றான். தென் கேவ் அந்த தண்ணிய ஜாமோட கால்ல ஊட்டி விட்டதுக்கு அப்புறமா ஜாம் கேவுக்கு சந்தனத்தை வச்சு விடுறான். தென் அப்படியே இவன் கேவோட கணத்தை லைட்டா டச் பண்ண கேவ் ஜாமோட கைய பிடிச்சி அவனை நல்லா டச் பண்ண வைக்கிறான். அண்ட் அப்படியே இவங்க ரெண்டு பேரும் மாட்டி மாட்டி ரொமான்டிக்கா பாட்டுக்க அங்க இருக்கிற சில பேர் இவங்கள நோட் பண்றாங்க. அண்டோட ஜாம் பாட்டடும் இவன் கேவ் மேல ரெண்டு கை எடுத்துட்டு அங்க ரெண்டு எஞ்சி போயிடுறான். அப்ப கேவும் அவனை ஃபாலோ பண்ணி அங்க ரெண்டு போக அட பாப்போம் நக்குனும் கவனிக்கிறாங்க. அதே நேரத்துல இங்க கேவ் ஜாம ஸ்டாப் பண்ணி என்கிட்ட ஒழுங்கா பேசுடான்னு சொல்ல ஜாமோ நான் உன்னை எத்தனை தடவை வார்ன் பண்றது, நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தா யாரும் உன்ன ஒரு பையனை மடிக்க மாட்டாங்கன்னு சொல்ல இதை கேட்டு கேவும் எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல, சோ நீ மட்டும் ஏன் கவலைப்படுறன்னு கேட்டுட்டு இந்த உலகத்துல யாருமே இல்லனா அப்போ நீ என்கிட்ட டிஃபரெண்டா நடந்துப்பியான்னு கேட்க அதுக்கு ஜாமோ நான் ஆல்ரெடி தெளிவா சொல்லிட்டேன், நான் வெறும் உன்னை என் தம்பியா தான் பாக்குறேன், சோ இதுக்கு மேல இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு கோவமா சொன்னதும் அவ்வளவுதான் இதுக்கு மேல முடியாதுன்னு கேவ் நினைச்சிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உன்னை லவ் பண்ணிருக்கவே கூடாதுன்னு இவன் ஜாம பாட்டு சொல்றான். தென் இவன் முன்னாடி அந்த பவுல்ல இருக்கிற தண்ணியை ஊட்டி அடுத்த ஜென்மத்துல நீ தான் ஃபர்ஸ்ட் என்ன லவ் பண்ணுவ, பட் அந்த டைம்ல நான் உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு கோச்சிட்டு போயிடுறான். அதே நேரத்துல இங்க பாப் நக்குனோட ஃபேஸ கிளீன் பண்ணி விட்டுட்டு நீ சொன்ன கேம்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது, இதை பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு பிச்சைடுக்கு போய் அட நேர்ல பாக்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்ல அடிக்கடி நக்குனோ ஆக்வர்டா ஸ்மைல் பண்றான். தென் பாப்போ இவன் கிட்ட அந்த வாட்டர் கன்ல இருந்து வர தண்ணி ரொம்ப ஃபோர்ஸா இருக்கு, சோ இந்த கேம் சின்ன பசங்களுக்கு ஏத்தடா இருக்காது, அவங்களுக்கு இதால ரொம்ப ஈஸியாவே அடிபடுறோம்னு சொல்ல அடிக்கடி நக்குனோ சரி நான் இதை பத்தி ஸ்வாய் கிட்ட சொல்லி அந்த எல்லா வாட்டர் கன்ஸையும் எரிச்சிடுறேன்னு சொல்றான். அப்புறம் இவன் கேவும் ஜாமும் வராங்களான்னு வெளியே எட்டி பாக்க பாப்பாட பாட்டு நக்குனோட கைய பிடிச்சு நீ அவங்கள பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம், அவங்களும் நம்மள மாதிரிதான் ஒரு நேரம் சண்டை போடுவாங்க அப்புறம் அகைன் ஒண்ணு சேர்ந்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஜாம பொறுத்த வரைக்கும் நம்ம அவனை கொஞ்சம் தனியா விட்டுட்டாலே போடும் அவன் நார்மல் ஆயிருவான்னு சொல்றான். அண்டோட கேட்டதுக்கு அப்புறமா நகுன் பாப் கையில இருக்கிற கர்ச்சீஃபை வாங்கி இவன் பாப்போட ஃபேஸ கிளீன் பண்ணி விட அட சர்டோட ஃப்ரெண்ட் அவங்களுக்கு பின்னாடி உட்காந்து பாட்டுட்டு இருக்கான். தென் இவன் சர்ட் கிட்ட வந்து அவன் பாட்டு விஷயத்த எல்லாத்தையும் சொல்லி நான் உண்மையை தாண்டா சொல்றேன், கிளாவ் இப்ப ரொம்ப வினோதமா நடந்துக்கிறான், அவன் இப்போலாம் லார்ட் பாப் கூட பேசி சிரிச்சிட்டு இருக்கான்னு சொல்ல அங்க பக்கத்துல இருக்கிற இன்னொருத்தனும் சர்ட் கிட்ட நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவனுக்கு மெமரி லாஸ் ஆயிருச்சு, அன்னைக்கு அவன் ஹவுஸ் ஆஃப் பிளஸருக்கு போனப்ப நானும் அவனை பார்த்தேன், அங்க அவனுக்கு சோபாவை கூட ஞாபகம் இல்லன்னு சொல்ல அதை கேட்டு சர்டோ பட் அவனுக்கு பிம்ம பாக்குறதுக்கு போயிருக்கான், சோ எனக்கு இந்த மெமரி லாஸ் மேல எல்லாம் நம்பிக்கை இல்ல, சோ என் கெஸ் படி அவன் அவனுக்கு மெமரி லாஸ் ஆன மாதிரி நடிக்கிறான்னு சொல்றான். அண்ட் இவங்க மூணு பேரும் அப்படி பேசிட்டு இருக்க அட ஏச்சாய் அங்க வந்து கேட்டுட்டு அட அவன் மெங்கிட்ட வந்து சொல்றான் டென் மாஸ்டர் கிளாவுக்கு உண்மையிலேயே மெமரி லாஸ் ஆயிருச்சுன்னு தான் எனக்கு தோணுதுன்னு சொல்ல மெங்கட நம்ப மாட்டேன்றாங்க, அது எப்படி பாசிபிளா இருக்கும், ஒரு மெமரி லாஸ் ஆல ஒருத்தரால எப்படி இந்த அளவுக்கு மாற முடியும், சோ எனக்கு தெரிஞ்சு இப்ப இங்க கிளாவா இருக்கிறது கிளாவோட ட்வின் பிரதரா இருக்கும்னு சொன்னதும் இப்ப இது மட்டும் எப்படி பாசிபிள் ஆகும்னு ஏச்சாய் கேக்குறான். அண்ட் அதுக்கு மெங்கோ நான் சொன்னதுக்கு சான்ஸ் இருக்கு, இப்ப நான் சொல்றத கவனமா கேளு, கிளாவ் இங்க ரெண்டு காணாம போயிட்டான், சோ இப்ப அவனோட ட்வின் இங்க கிளாவ் மாதிரி வந்து கிளாவ கொண்டவங்களை தேடிட்டு இருக்கான்னு சொன்னதும் நீங்க ரொம்ப கற்பனை பண்றீங்கன்னு ஏச்சாயடலாம் நம்ப மாட்டேன்றான். ஆனா மேங்கோட நான் உண்மையாடா சொல்றேன், நீ இந்த ஆங்கிள் யோசிச்சு பாரு, இப்ப வந்தது உண்மையான கிளாவா இருந்திருந்தா உனக்கு ஒரு சின்ன விஷயம் கூட ஞாபகம் வராம இருந்திருக்கும், அவங்க இருக்கிற டேபிள்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டு என்னென்ன அட்டூழியம் எல்லாம் பண்ணான், அண்ட் அதை எல்லாத்தையும் நான் பாட்டுட்டு அவன் சட்டையை பிடிச்சி அவனை வெளியே தள்ளிவிட்டேன், அண்ட் பதிலுக்கு அவனும் என் கூட சண்டை போட்டு அவன் லார்ட் பாப் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணான், தென் அதுக்கப்புறமா அவன் இங்க வந்து என்னையும் அடிச்சான்னு சொல்லிட்டு இதெல்லாம் எப்படி அவனுக்கு ஞாபகம் வராம போகும், பட் நான் எதையும் மறக்கல, அவன் மொத்தமா 28 சேர்ஸ் உடைச்சு போட்டான்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கிறப்ப அதெல்லாம் அங்க இருக்கிற ஹன்னோட காடுலயும் விழுது. கற்பனா இப்ப பாப்போம் நக்குனும் மேன்ஷனுக்கு திரும்ப வர அந்த இடத்துல யாருமே இல்லாம சைலண்டா இருக்கு, சோ எல்லாரும் எங்க போயிருக்காங்கன்னு நக்குன் கேட்க பாப்போ இன்னைக்கு நியூ இயர்ன்றனால எல்லாரும் கோயிலுக்கு போயிருக்காங்க, சோ நீ நாளைக்கும் என் கூட வா, இந்த ஃபெஸ்டிவல் 3 நாள் 3 ராத்திரி நடக்கும்னு சொல்ல அது கேட்டு நக்குனும் டேன் உனக்கு டியூட்டி இருந்தாலும் நீ அதுக்கு லீவ் போட்டு என் கூட வரணும்னு ப்ராமிஸ் வாங்கிக்கிறான். அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் குட் நைட் சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போய் தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. கற்பனா இப்ப நக்குனுக்கு ஒரு கெட்ட கனவு வருது, அதுல கிளாவ சர்டும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் துரத்த கிளாவ அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கான், பட் சர்ட் அவனை கண்டுபிடிச்சு அவனை கட்டியால குட்டிர நக்குனும் பயத்துல கட்டி அந்த கனவுல இருந்து முழிச்சிடுறான். தென் உடனே அவனோட ரூம் டோர் ஓபன் பண்ணிட்டு வெளில வர அதே நேரத்துல இவன் சத்தம் கேட்டு பாப்பா அவன் ரூம் டோர் ஓபன் பண்ணி என்னாச்சுன்னு கேக்குறான். தென் எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்துச்சுன்னு நக்குன்னு சொன்னதும் அடுத்த செகண்டே பாப் ஓடி வந்து நக்குனை ஹக் பண்ணிக்கிறான். தென் உனக்கு என்ன கனவு வந்துச்சு, அது எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுன்னு கேட்க என்னால அதை சொல்ல முடியாது, லவ் பண்ணிட்டு இருக்கிற கிளாவ் இறந்து போயிட்டான்ற விஷயத்த நான் இப்படி சொல்றதுன்னு நினைக்கிறான். அண்ட் இவன் சைலண்டா இருக்கிறத பாட்டு பாப்போம் சரி நீ அதை பத்தி எல்லாம் சொல்ல வேண்டாம், உனக்கு எப்ப சொல்லணும்னு தோணுதா அப்ப சொல்லுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நைட்டு நீ என் ரூம்ல வந்து ஸ்டே பண்ணிக்கிறியான்னு கேக்குறான். அண்ட் இதோட எபிசோட் 6 கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video.